தியானம் 3. ஆத்துமநேசரின் கால். வேத பகுதிகள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கலிலேயா நாடெங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து சகல நோயாளிகளையும் குணமாக்கினார். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்தார்கள். போர்ச்சேவகர் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. இயேசு அவர்களை நோக்கி, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். போதனை. மேலே எழுதிய வசனங்களால் நமது இரட்சகரின் கால் மகத்துவங்கள் வெளியாகின்றன. அவைகளை ஒவ்வொன்றாய் ஆராய்வோமாக. முதலாவது, ஆத்துமநேசரின் காலுக்கு ஜலம் தரையாகிறது. ஜலத்தை கடந்த சில குறிப்புகள் வேதத்தில் உண்டு. இஸ்ரவேலர் செங்கடலையும் எலியா என்ற பக்தர் யோர்தான் நதியையும் கடக்கும்படி அவசியம் நேரிட்ட போது ஜலத்தின் மேல் நடந்து அல்ல, அதை பிரிய செய்து கடந்தார்கள். நமது இரட்சகரோ ஒரு நாள் இரவின் 4ஆம் ஜாமத்தில் கலிலேயா கடலின் மேல் நடந்தார். தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைத்து மேகங்களை தமது ரதமாக்கி தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டி தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் வச்சுப்பாவி தமக்கு கடலிலே பாதையையும் திரண்ட தண்ணீரிலே வழியையும் ஏற்படுத்தி சமுத்திரத்துக்குள் தமது குதிரைகளோடு ஏறி சவாரி செய்து வருகிற மகத்துவ தேவனுடைய கால்களுக்கு ஜலம் தரையாகிறதே அதிசயமோ? இரண்டாவது, ஆத்துமநேசருடைய கால் எங்கும் நன்மை செய்கிறதாய் சுற்றி திரிந்தது. அது சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் மேட்டையும் பள்ளத்தையும் வனாந்திரங்களையும் வழிநடைகளையும் கடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. பரலோகத்தின் பொற்றல வீதிகளை பரிசுத்தப்படுத்தின கால் யூதருடைய கானானையும் புறஜாதிகளுடைய கலிலேயாவையும் எகிப்தையும் 33 வருஷம் பரிசுத்தப்படுத்திற்று. அது சென்ற ஊர்களெல்லாம் சுவிசேஷ வாழ்வால் செழித்தன. அது கடந்த வீதிகளிலெல்லாம் இரட்சண்ய மகிழ்ச்சியால் மகிழ்ந்தன. அது மிதித்த வீடெல்லாம் வியாதிகள் நீங்கின. மூன்றாவது, ஆத்துமநேசருடைய கால்கள் இவ்வளவு மகத்துவங்கள் பொருந்தி இருந்தும் ஒரு நாள் அதில் ஆணிகள் கடாவப்பட்டு மரத்தோடு இருக்கப்பட்டன. தியானிப்போமா? ஆத்துமாவே கலிகூறு, உன் ஆத்துமநேசரின் காலுக்கு தண்ணீரும் தரைதான். உனக்கும் ஒரு நாள் மரணம் என்னும் யோர்தான் மணல் வனம் போல் ஆகிவிடும். அவர் தமது தாசருக்கு கடலை தரையாக்குவார். பேதுரு கொஞ்ச தூரம் கடலில் நடந்தான். அவிசுவாசத்தால் மேற்கொள்ளப்பட்டும் அவனுக்கு தண்ணீர் தரையாயிற்று. நீ மரண பரியந்தம் உன் விசுவாசத்தின் உண்மையில் நிலைத்திருந்தால் அந்த பாக்கியம் மரண யோர்தானை கடக்கையில் உனக்கு அருளப்படும். சாவின் யோர்தான் பொங்கி வந்து அலைமூடும் நேரத்தில் அதன் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பார் மோட்சத்தில் கீத வாழ்த்தல் அவருக்கென்றும் பாடுவேன். ஆத்துமநேசரின் கால்கள் தன் மகத்துவங்களை எண்ணி பெருமை கொண்டதும் இல்லை, சுகத்தை தேடினதும் இல்லை. அது பிரசங்கம் செய்ய ஊரெங்கும் சென்றது, குணமளிக்க குடிசை எங்கும் நடந்தது. அது தேவாலய பிரகாரங்களை சுற்றியும் வந்தது. எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்பதாக. மேலே சொல்லிய மகத்துவங்களை நான் தியானித்து மகிழ்ந்தாலும் இதோ நான் விசுவாசத்தால் நோக்கும்
இரும்பாணியின் நீளமும் பருமனும் கூர்மையும் அதனால் ஆத்தும நேசருடைய காலில் உண்டாயிருக்கும் காயங்களும் என் மகிழ்ச்சியை மாற்றி என் ஆத்துமாவை முக்காடிட்டு அழ பண்ணுகிறதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இம்மட்டும் ஆத்தும நேசரின் பாதமும் காலும் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூணை போல் என் ஆத்துமாவுக்கு விளங்கின. இப்பொழுதோ அது பாடுகளுக்குட்பட்டிருக்கிறதை காண்கிறேன். ஆ மகத்துவ காலே, இது என்ன அதிசயம்! உனக்கு கல்லும் பஞ்சானது, கடலும் தரையானதே. இந்த இரும்பாணி உன்னை ஊடுருவி பாயாமல் உன் கணுக்காலில் தங்க கொலுசாய் அல்லது இரத்தின சலங்கையாய் மாறாத முகாந்திரம் என்ன? ஆதாமின் மகனே, உன் பாவத்தால், ஏவாளின் மகளே, உன் தோஷத்தால். ஆத்துமாவே, உன் பாவத்தால் ஆத்தும நேசரின் காலில் இந்த இரும்பாணி கடவாப்பட்டதென்று சொல்லும் துயரச் சொற்கள் உன் ஆத்துமாவின் காதில் விழவில்லையா? விழுந்தும் ஏன் கவனியாமல் இருக்கிறாய்? குப்புற விழு. உன் நிமித்தம் பாடுகளுக்குட்பட்ட அந்த பரிசுத்த காலை பிடித்து மன்னிப்பு கேள். விழுந்தேன் விழுந்தேன் ஐயா அந்த பொற்பாதத்தில், விழுந்தேன் விழுந்தேன் ஐயா அந்த சீர்பாதத்தில். அதிலிருந்து ஒழுகும் இரத்தம் என் பாவ ஆத்துமாவில் விழும்படி இதோ ஏந்துகிறேன். ஆவியே துணை, தேவ ஆவியே துணை. என் இரட்சகரின் கால்கள் பெரிய ஆணிகளால் கடாவப்பட்டு இரத்தம் பிரளயமாய் பாய்ந்தும் முகமலர்ச்சி உடையவராய் காணப்படுகிறாரே, அதேன்? என் பாவ விஷம் அவர் சிரசில் ஏறி நோவை தணித்து விடுகிறதோ? அல்லது சேவகர் கொடுத்த கசப்புக்காடியின் வெறிதான் அவர் நோவை தணிக்கிறதோ? இல்லை இல்லை அப்பா, உன்மேல் உள்ள அன்பின் விஷமும் வெறியும் அவர் சிரசில் ஏறி நோவை குறைக்கின்றனவே அன்றி வேறல்ல. கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஜெபிப்போமா? எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நான் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்தேன். இந்த குற்றங்களை குறித்து நான் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழுமனதோடே துக்கப்படுகிறேன். அவைகள் என்னாலே சுமக்கப்படாத பாரம். நான் செய்த யாவையும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மன்னித்து இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கிருபை செய்தருளும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவர் இருக்கே, மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன்.